Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல சைலண்டா வரக்கூடிய லெட்டர்ஸும் அதுக்கான ரூல்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம ABCDEF வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஜியும் ஹெச்சும் பார்க்க போறோம். ஏன் ஜியும் ஹெச் மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னா இதுலயே நமக்கு நிறைய ரூல் இருக்கு. அதை நல்ல டீட்டெயிலா நம்ம தெளிவா கத்துக்கிறதுக்காக இந்த ரெண்டு லெட்டர்ஸை மட்டும் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான 30 நாளுக்கான கிளாஸ் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். அதுல இருக்க பேசிக்கான விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களால இங்கிலீஷ் வார்த்தைகளை சரளமா படிக்க முடியும். தமிழ் எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும் நம்மளால படிக்க முடியும். இங்கிலீஷ்ல இருக்க பேசிக்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அதுக்கு அடுத்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா விஷயமே வீடியோஸா ஷேர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற ஜியும் ஹெச்சும் எங்கெல்லாம் சைலண்டா வருது, அதுக்கு என்னென்ன மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத வாங்க டீட்டெயிலா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜியோட சைலண்ட்டுக்கான ரூல் பார்க்கலாம். அந்த ரூல் கூடயே அதுக்கான எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, லெட்டர் ஜி நாட் ப்ரொனவுன்ஸ்ட் இஃப் இட் கம்ஸ் பிஃபோர். அதாவது எண்ணுக்கு முன்னாடி, என்ன அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஜி வந்துச்சு அப்படின்னா ஜி சைலண்டா வரும். அதாவது ஜிக்கு சவுண்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதே சமயம் நீங்க அந்த வேர்டை எழுதுறீங்கன்னா கண்டிப்பா ஜியை சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, அலைன். ஸோ இங்க ஏக்கு ஏன்ற சவுண்டு, இல்லு ஐ லைன் படிக்கிறோம். அடுத்தது என்ன சவுண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா இன், அலைன். இங்க ஜி சைலண்டா வருது. அதே மாதிரி இந்த வேர்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலுமே என்ன சொல்லுவோம், சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உங்களோட சிக்னேச்சர், இப்போ சிக்னேச்சர் அப்படின்ற வேர்டுல நம்ம ஜி உச்சரிப்போம். இதே சைன் அப்படிங்கிற வேர்டுல ஜி சைலண்டா வரும். இதை எப்படி உச்சரிப்போம்னா சை இன், சைன், ஜி சைலண்ட். அதே மாதிரி ஃபொரின், ஃபொரின், இங்கேயும் ஜி சைலண்ட். கேம்பெயின், பெய் இன், கேம்பெயின். ஸோ இங்கேயும் ஜி சைலண்ட். அதே மாதிரி டிசைன், கன்சைன்மெண்ட், இங்கேயும் பாருங்க எண்ணுக்கு முன்னாடி ஜி வருது, ஜி சைலண்ட். சைன்மெண்ட் அப்படின்னு தான் படிக்கிறோம். இதுவே சைன்ன்ற வேர்டுல உங்களுக்கு ஜி சைலண்டா இருக்கு. இதே நீங்க சிக்னேச்சர் அப்படின்ற வேர்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ஜிக்கு நம்ம சவுண்ட் கொடுப்போம். இந்த ரூலை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ரெண்டாவது இருக்க ரூல் என்ன அப்படின்னா, இஃப் லெட்டர் ஜி ஒரு மிடிலா, ஒரு வேர்ட்ல மிடில்ல வருது அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உச்சரிப்போம் அப்படின்றது தான் அடுத்த ரூல். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம அந்த ஜிக்கு சவுண்ட்ஸ் கொடுக்குறோம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, மேக்னெட். முன்னாடி சைன்ன்ற வேர்டு பார்த்தோம், அங்க ஜி சைலண்டா இருந்தது. இதுவே சிக்னேச்சர் அப்படின்ற வேர்டுல உங்களுக்கு ஜிக்கு நம்ம சவுண்ட் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ரீசன் என்னது, இந்த ரூல் 2ல நம்ம பார்த்துட்டோம். ரூல் 2ல சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் டைம் ஒரு வார்த்தையில மிடில்ல ஜி வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு சவுண்ட் கொடுக்குறோம், ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இங்க ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்றாங்கன்னா அதுக்கான உச்சரிப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான். அப்போ மேக்னெட், சிக்னேச்சர், இக்னோர். ஸோ இங்க எல்லாமே மிடில்ல வருது. மிடில் மீன்ஸ் முன்னாடி ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ அதுக்கு இடையில வருது. இதுக்கப்புறமும் நிறைய எழுத்துக்கள் வருது. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த ரூல்ல பாத்தீங்க, எண்ணுக்கு முன்னாடி ஜி வரும்போது ஜி சைலண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா பாத்தீங்களா. ஸோ இங்கேயும் எண்ணுக்கு முன்னாடி தான் ஜி வருது, அதையும் நீங்க கவனிச்சுக்கணும். இங்க என்ன அப்படின்னா மிடில்ல வருது. ஸோ நம்ம அதுக்கு சவுண்ட் கொடுக்குறோம். இங்க வார்த்தைகள்ல மிடில்ல இருந்தாலுமே இங்க ஜிக்கு பாத்தீங்கன்னா சைலண்டா வருது. ஓகே. மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம், சில இடங்கள்ல நம்ம சவுண்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த 2 ரூலையும் நீங்க கண்டிப்பா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஜியோட ரூல் என்ன அப்படின்னா, ஜி ஒரு வவலுக்கு அடுத்தும் அதே மாதிரி ஹெச்சுக்கு முன்னாடி வருது அப்படின்னா அங்க ஜி நம்ம சைலண்ட் பண்ணிக்கணும். ஜிக்கு சவுண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ரூல்ல. ஸோ இங்க ஹெச் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, ஹெச்சுக்கு முன்னாடி ஜி இருக்கு பாருங்க, அதுக்காக தான். இங்க ஹெச் இருக்கு, முன்னாடி ஐங்கிற வவல் இருக்கு. இந்த ஜிக்கு சவுண்ட் கொடுக்க கூடாது. அப்போ இந்த வேர்டை நம்ம எப்படி படிப்போம்னா லைட், இல் ஐ லை இட், லைட். அதே மாதிரி பிரைட், ஹை, நைட். ஓகே. ஸோ இது தேர்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஜிக்கு முன்னாடி ஒரு வவல், அது ஐயா இருக்கலாம், இந்த வவலா இருக்கலாம். அதுக்கு அடுத்தது ஹெச்னு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அங்க ஜி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் தேர்ட் ரூலு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது, அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரூலை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரூல்ல பாருங்க, இந்த ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இங்க வந்து ஜியும் ஹெச்சும், ஸோ ஜியும் ஹெச்சும் வந்து சேர்ந்து வர இடங்கள்ல எஃபோட சவுண்டு இஃப்ன்ற சவுண்டு தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொனவுன்ஸ் லைக் எஃப், எஃபோட சவுண்ட் மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் டஃப், லாஃப், ரஃப், டிராஃப்ட். ஸோ இங்க எல்லாமே இந்த ஜியும் ஹெச்சும் சேர்ந்து வருது பாத்தீங்களா, ஜி கூட ஹெச் வந்துச்சு இடங்கள்ல எஃபோட இஃப்ன்ற சவுண்டு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இது அடுத்து இருக்கக்கூடிய ரூல். அதுக்கு அடுத்து நம்ம ஹெச்சோட ரூல் வந்து பார்க்கலாம். ஜியோட ரூல் நம்ம வந்து மொத்தமா 4 ரூல் பார்த்துருக்கோம், அது தெளிவா பார்த்துக்கோங்க. நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச் ரூலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்க ரூல் வந்து என்ன அப்படின்னா, இஃப் வேர்ட் பிகின்ஸ் வித் WH, அதாவது W கூட ஹெச் சேர்ந்து ஒரு வார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்க வந்து ஹெச் வந்து சைலண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வாட், வென், வை. ஸோ வாட் அப்படிங்கிறது யூ வாட், வாட், வென் யூ ஏ. ஸோ இங்க எல்லாமே ஹெச் வந்து சைலண்ட். ஃபர்ஸ்ட் ரூல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். WH வரக்கூடிய இடங்கள்ல டபிள்யூட சவுண்ட் மட்டும் தான் வரும், ஹெச்சோட சவுண்டு சைலண்டா வரும். அடுத்து இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, இஃப் த வேர்ட் பிகின்ஸ் வித் GH, அதாவது ஜியும் ஹெச்சும் சேர்ந்து வந்துச்சுன்னா அங்க வந்து ஹெச் வந்து சைலண்டா வருது. இங்கேயும் வந்து ஸ்டார்டிங்ல தான் சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு வேர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜியும் ஹெச்சும் வந்துச்சுன்னா ஜியோட சவுண்ட் கொடுக்கணும், ஹெச் வந்து சைலண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து கோஸ்ட், கெட்டோ, இந்த 2 வேர்டும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஜிக்கு அடுத்து ஹெச் வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அங்க ஹெச் சைலண்ட் பண்ணிட்டு ஜியை மட்டும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணா போதுமானது. அடுத்து இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய வேர்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. அதாவது என்ன அப்படின்னா, ஹெச் வந்து சம்டைம்ஸ், எல்லா இடத்துலையுமே கிடையாது, சம்டைம்ஸ் வந்து சைலண்டா இருக்கும், பிளேஸ்ட் அட் த பிகினிங்ல. ஓகே, எங்க அப்படின்னா இந்த ஓங்கிற எழுத்து கூட இந்த மாதிரி வந்து வவல்ஸோட வரும்போது அங்க வந்து அந்த வவலோட சவுண்டு தான் இருக்கும். வவல் சவுண்ட் வரும்போது ஹெச் வந்து சைலண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஹவர், ஏர், ஹானர், ஹானஸ்ட், ஹவர். ஸோ இங்க வந்து ஹெச் சவுண்ட் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அங்க ஓவோட சவுண்டு தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்ல சம்டைம்ஸ் வந்து சைலண்டா வந்து வருது. ஹெச் வந்து ஏன் இங்க சம்டைம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேர்ட்ல பிகினிங்ல வரும்போதே ஹெச் எல்லா வார்த்தைகள்லையுமே நமக்கு சைலண்டா வர்றது இல்ல, சம்டைம்ஸ் வந்து சைலண்டா இருக்கு அப்படின்றது தான் அடுத்த ரூல். அதுக்கு அடுத்தது லாஸ்டா இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஹெச் வந்து சைலண்டா வருது சிக்கு அப்புறமா வரும்போது. ஓகே, சிக்கு அடுத்து வரும்போது சம்டைம்ஸ் வந்து சைலண்ட். இன்னொரு விஷயம் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த சியும் ஹெச்சும் சேர்ந்து நம்ம வந்து சவுண்ட் படிச்சிருப்போம் பாத்தீங்களா, ஸோ அதுதான் இங்கேயும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இச்சுன்ற சவுண்ட் வரும் சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச் வந்து சைலண்ட். ஸோ இதை வந்து கொயர், கொயர் அப்படின்னு தான் படிப்போம், இக்கோட சவுண்டு தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டொமக், ஸோ இங்கேயும் வந்து இந்த சி சவுண்டு தான் இக்குன்னு முடியும், ஹெச்சுக்கு வந்து சவுண்ட் இருக்காது. ஓகே, ஸ்டொமக். அதே மாதிரி எக்கோ, சியோட சவுண்டு இக்குன்ற சவுண்டு வருது, எக்கோ, ஹெச் வந்து சைலண்ட். அதே மாதிரி டெக்னாலஜி, டெக்னாலஜி, இதுலயும் உங்களுக்கு சியோட சவுண்டு தான் இக்குன்னு வருது, ஹெச்சோட சவுண்டு வந்து சைலண்ட். இப்போ சிஹெச்லயே நம்ம வந்து பார்த்துருப்போம் இச்சு, இக்கு, அதே மாதிரி சில இடத்துல இஃப்ன்ற சவுண்ட் எல்லாம் வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட சவுண்டு இருக்கு. அதுல வந்து ஹெச் வந்து உங்களுக்கு சிக்கு அடுத்து வர்ற சில இடங்கள்ல சில வார்த்தைகள்ல சைலண்டா வருது. இப்போ உங்களுக்கு இந்த ரூல் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரூல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சைலண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, வேர்டுக்கு சவுண்ட் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்றத ஈஸியா உங்களால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஜியும் ஹெச்சும் வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சைலண்ட் லெட்டர்ஸ் வந்து வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு, தெரிஞ்ச வேர்ட்ஸை வந்து காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய எழுத்துக்களுக்கு வந்து சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கு, அது எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது ரைட்டிங் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரீடிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியா ரீட் பண்றோமோ அந்த சவுண்ட்ஸை வச்சே நம்மளால எழுத முடியும். அதுக்கான வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.